வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோ மூலமே பார்க்க போறோம். கும்பராசின்றதை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம்ங்கிறது தமிழ் புத்தாண்டு மிகுந்த பொறுமையுடனும் நிதானத்துடனும் கடக்க வேண்டிய ஒரு வருஷமா இருக்கு. கிரக நிலையில் ஆராய்ச்சி பார்த்தோம்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தன மற்றும் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து பாதச்சனியாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இது 7.5 சனியின் இறுதி கட்டம்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ராகு உங்க ஜென்ம ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து குழப்பங்களை தந்துட்டு இருக்காரு, தரதுக்கு காத்துக்கிட்டும் இருக்காருன்னு சொல்லலாம். அதே டைம்ல கேது உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்துல செஞ்சுட்டு இருக்கார். ஸோ மிக முக்கியமாக இதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் 2, 2026 வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறது, ஒரு பஞ்சம பார்வையை பார்க்கறது வந்து உங்களுக்கு ஒரு கிடைச்சல ஒரு மிகப்பெரிய கேடயமா இருக்கும். ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பிறகு அவர் 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்துல போய் மறைஞ்சிருவார். இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றங்கள் தரப்போகுது, இந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து கதறினீங்கன்னா உங்களுக்கும் புரியாது, எனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ முழுமையா பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன், இதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம்னு தெரிய வரும். ஸோ ஜூன் மாசத்துக்குள்ள கும்பராசினர் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை எடுத்துறது நல்லது. அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட் அதுதான். ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கிறதால தேவையில்லாத மனப்பிரமை, முன்னுக்கு பின் முரணான எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கடந்த காலத்திலையும் ஏற்படுத்திட்டு இருக்கார், இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஏற்படுத்துவார். உடனே நெகட்டிவ் நினைக்க வேண்டாம். எச்சரிக்கிறது மட்டும்தான் ஒரு ஜோதிடரோட வேலை. அப்படிங்கிறத நான் எச்சரிக்கிற வேலையை மட்டும் தான் பண்றேன். நவம்பர் மாசம் வரைக்கும் உங்க ராசியிலேயே ராகு இருக்கார் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதையும் ஒரு முறைக்கு பல தடவை யோசிச்சு செயல்படுறது நல்லது. முக்கியமா கும்பராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பாதச்சனி நடக்கிறதால உங்க பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களிடையும் நண்பர்களிடையும் வேலை செய்யற இடத்துலையும் பேசும்போது கசப்பான வார்த்தைகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பல வகையிலும் நன்மை பயக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அல்லது அவங்க உடல் நலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பை கேது ஏற்படுத்துவார். ஸோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும் வரைக்கும் உங்க கௌரவம் காக்கப்படும். எந்த வகையிலும் உங்க கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அவர் வந்து ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருவார். ஸோ 6ஆம் இடத்துல மறையும் போது என்ன ஆகும்னா, அது உச்சகுருவா மறையிறார். கடன் வாங்குறது ரொம்ப ஈஸியாயிரும், கடன் வாங்குவீங்க. ஸோ ஆடம்பர செலவுகளுக்கு உள்ள போவீங்க கும்பராசினர். இது வரைக்கும் இருந்தது பார்த்ததுன்னு புதுசா அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்குறது, காரு வாங்குறதுன்ட்டு பின் விளைவுகள் தெரியாம உள்ள போய் சிக்கிக்குவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விரலைக்கேத்த வீக்கம்ங்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வர்ற ஜூன் மாசத்துக்குள்ள எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை எடுத்துருங்க. குறிப்பா கும்பராசியில பிறந்தவங்க ஜூன் மாசத்துக்கு பிறகு புதிய வண்டி வாகனம் வாங்குறது அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறது, முக்கியமா இஎம்ஐல வீட்டுக்கு பொருள் வாங்கி போறதெல்லாம் இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத ஒரு தடவை செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்டுட்டு செலவை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஜூன் மாசத்துக்கு மேல இந்த இஎம்ஐ எல்லாமே அதிகமா வாங்கக்கூடிய ராசி எது அப்படின்னா கும்பராசி தான் வந்து நிற்கும். ஸோ மிக முக்கியமா தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்புல கவனம் செலுத்த முடியுமாங்கிறது வாய்ப்பு கம்மிதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புல கவனம் செலுத்துறதுக்கு பாருங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முதல் பாதி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண நெருக்கடிகள் வராம தடுக்கிறதுக்கு இப்ப இருந்தே நீங்க திட்டம் போடணும். இப்ப இருந்தே ஒரு பிளானை வச்சுக்கோங்க. என்னடா அது வீடியோல எடுத்தோன்னா ஃபுல்லா நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இருக்கிற விஷயத்த தெளிவா சொல்றேன். இதை நீங்க படிச்சு ஒரு வருஷம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஜூன் மாசம் வரைக்குமான கிரக நிலைகள், குருவோட பார்வை உங்களுக்கு தனஸ்தானத்துல இருக்குது. நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை பெருசா யாரும் பார்க்கல. உங்க ஜாதகம் நீங்களே எப்படி சனி பயிற்சி பலனை பாத்துக்கிறது அப்படிங்கிறத. ஸோ அது கும்பராசினருக்கு தனியாவே போட்டிருக்கேன். இப்ப என்னன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ் என்னன்னா, ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலேயே சனி அமர்ந்திருக்கிறது தான். சனி அமர்ந்த இடத்தையும் பார்த்த இடத்தையும் சுருக்கிடுவாரு. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த காலகட்டத்துல உங்க தேவையில்லாத திட்டம் போடாம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே தேவையற்ற செலவுகளாக மாறி உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ இஎம்ஐ முகத்துல போய் சிக்காதீங்க. அதே சமயம்
உத்தியோகத்துல இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்துல வேலைப்பளு அதிகமா தான் இருக்கும். உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து உங்க குடும்ப நாயத்தையோ உங்களோட ரகசியங்கள் எல்லாம் போய் பகிர்ந்துக்காதீங்க. அதே சமயம் மேலதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தர்க்கங்களை தவிர்ப்பது உங்க வேலைக்கு பாதுகாப்பா தரும்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யறவங்க புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்த்துறது நல்லது. இருக்கும் தொழிலை நேர்த்தியா செஞ்சீங்கன்னாலே அதுவே புத்திசாலித்தனமா இருக்கும். கும்பராசினை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இரும்பு, எண்ணெய் மற்றும் பழைய பொருள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே சமயம் கும்பராசியில பிறந்தவங்க பங்கு சந்தை முதலீடுகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பேராசை பெருநஷ்டத்தை தரும்னு சொல்ற மாதிரி இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் பங்குச்சந்தை பக்கமே போகாம இருந்த கும்பராசினர் இந்த காலகட்டத்துல போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதுலயும் கேர்ஃபுல்லா இருங்க. தெரியாத தொழிலை போய் பண்ணீங்கன்னா அந்த காலகட்டத்துல காணாம போயிருவோம். சோ முக்கியமா குடும்ப வாழ்க்கையில மிக மிக விட்டு கொடுத்து போறது மிக மிக அவசியம். இல்லைன்னா தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்க மன நிம்மதியை குலைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி, 7.5 சனி ஏற்படுத்தும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு ஜூன் மாசத்துக்குள்ள வரன் அமைந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி தம்பதியர்களுக்கு வாரிசு யோகம் ஜூன் மாதத்துக்குள்ள உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தைகளின் கல்வி மற்றும் ஒழுக்கத்துல கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல தற்போதைக்கு தலையிடாம இருக்கிறதும் அதை ஒத்தி வச்சுக்கிறது நல்லது. முக்கியமா புதிய வீடு கட்டுறது அல்லது நிலம் வாங்குறது போன்ற திட்டங்கள் இருந்தா அதுல ஒருவேளை வாங்குறதுக்கான பணமும் இருக்கு அப்படின்னா அதோட ஆவணங்கள்ல சொல்றீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அதையெல்லாம் சட்ட வல்லுநர்கிட்ட காமிச்சு அதை உறுதி செய்த பின்பு அதுக்கு முதலீடு செய்யுங்க. வாகன பயணங்கள்ல மிக மிக வேகம் போடவே கூடாது, அதை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா கும்பராசியில பிறந்தவங்க இரவு நேர பயணங்கள் வேண்டாம். உங்களுக்கு அந்த பயணத்தினால ஏதாவது ஆதாயம் இருக்குதுன்னா மட்டும் ஒரு இரவு நேர பயணங்களுக்கு போங்க, அல்லது இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறது நல்லது. குறிப்பா கும்பராசியில பிறந்த மாணவர்கள் அவங்க வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். ஜென்ம ராகு கவனச்சிதறல்களை தந்துட்டே இருப்பார். படிப்புல மட்டும் கவனம் இருக்காது, மற்ற எல்லா விஷயத்திலும் கவனம் இருக்கும். போனை நோண்டுறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, அப்புறம் படிச்சுக்கலாம். அசால்ட்னஸ் அதிகமா வரும். ராகு பண்றதே அதுதான். நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், பரீட்சைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து படிச்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. சோ கும்பராசியில பிறந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10வது 12வது முக்கியமான எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதே சமயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டத்திற்கு பின்பே வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லலாம். குறிப்பா கும்பராசியில பொறுத்த கலைத்துறையில பொறுத்த வரைக்கும் புகழுக்காக அலையிற விட திறமையை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு மிக முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதங்கள்ல வலி, கண்கள்ல தொடர்பான பாதிப்புகள் அல்லது பல்வலி போன்ற உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. முறையான மருத்துவ சிகிச்சை பெறது நல்லது. எந்த ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் அதை அசால்ட்டா விடாம உடனுக்குடன் மருத்துவர் ஆலோசிக்கிறது நல்லது. சமூகத்துல உங்க மீதான விமர்சனங்கள் கடுமையா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை அமைதியா எதிர்கொள்றது நல்லது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் ஜூன் மாசம் வரைக்கும் கட்டுக்குள் இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கும்பராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை கம்மி பண்ணிக்கிறது கொஞ்சம் தியானம் பண்ற ட்ரை பண்ணுங்க, மனசு ரிலாக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சகோதர சகோதரிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கிறதுக்கு நீங்களா ஒரு சண்டை இழுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சண்டைகளை முடிக்கிற மாதிரி நீங்களா முன்வந்து போய் பேசுங்க. இந்த ஆண்டு முழுவதுமே உங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமை மட்டுமே உங்களை காக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த புதிய தொழிலும் ஆரம்பிக்க வேண்டாம், எந்த புதிய நபரையும் நம்பி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்க வேண்டாம், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் ஸ்கிப் பண்றதுக்கு நல்லபடியா ஸ்கிப் பண்றதுக்கு பாருங்க. குறிப்பா புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான கும்பராசியில பிறந்தவங்க. எதையும் இறைவனிடம் ஒப்படைச்சு அவன் தாள் பணிந்து அவன் மேல பாரத்தை போட்டு போனீங்கனாலே கும்பராசினருக்கு இது ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை தரக்கூடிய ஆண்டா அமையும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களை முறியடிக்கிறதுக்கும் பாதச்சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிவமேற்றி வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். அது முடியலைங்கிறவங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல சென்று அல்லது ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்துறதும், சிவன் கோயில்ல பின்விளக்கு சிவனுக்கு பின்விளக்கு எண்ணெய் வாங்கி தர்றதும், இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இந்த ராகு காலத்துல துர்க்கை அம்மனை விளக்கேற்றுறது இதெல்லாமே வந்து கும்பராசினருக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களிலிருந்தும்
பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் கொஞ்சம் ரிலீவ் ஆகி வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமா கும்பராசியில பிறந்திருக்கோம், நாங்க சொந்த தொழில் பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். முடியும்னு நினைக்கிறவங்க கருப்பு நிற வஸ்திரம் தானமா செய்யறது மூலியமா சனியின் அருளை பெற்று சனியோட தாக்கத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். சோ கும்பராசியினரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, நான் வேலையாவே இருப்பேன், எப்பவுமே வேலையை தான் மூழ்கி இருப்பேன்னு சொல்றவங்க போன் இன்னைக்கு எல்லா கையிலையும் இருக்கு. கேப் கிடைக்கும் போது காலையில சாயந்தரம் எல்லாம் கோளறு பதிகம் நடிங்க. கோளறு பதிகம் பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில வரும் கிரக தோஷங்கள் நீக்கி நிம்மதியை பெருக்கும். அப்ப கும்பராசிக்கு நல்லதே இல்லையான்னு நினைக்காதீங்க, நல்லது இருக்கு. நீங்க பக்குவமா தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கும்பராசியினர் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், இந்த புத்தாண்டுங்கிறது, தமிழ் புத்தாண்டுங்கிறது எச்சரிக்கையுடனும் வீண் விரயங்களை தவிர்த்தும் தேவையற்ற செலவுகளை குறைத்தும் கடந்தீங்கனாலே இந்த தமிழ் புத்தாண்டு ஈஸியா கடந்துடலாம். சோ மேலும் இது போன்ற பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு நமது ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.